நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கிறதா இந்தியா கூட்டணி என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நேரம் வரும்போது பாஜக அரசை அகற்ற முயற்சி என்று கார்கே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட்டது, அந்த செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யும். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் கட்சி தலைவர்களுடைய கூட்டமானது சுமார் 2 மணி நேரங்களுக்கும் மேலாக டெல்லியில் நடைபெற்று தற்பொழுது முடிவுக்கு ஏற்றுள்ளது. மிக முக்கியமாக பாஜகவிற்கும் மோடிக்கும் எதிராக இந்தியா கூட்டணி தலைவர் கட்சிகளானது தொடர்ச்சியாக செயல்படும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது அனைத்து தலைவர்களுமே வலியுறுத்தியிருக்கிறார்கள். கூட்டணி கட்சி கூட்டத்திற்கு பிறகு தற்போது செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கூறும் பொழுதும் பாஜக தலைமையிலான அரசாங்கம் என்பது 3 ஆண்டுகள் கூட நீடிக்காது. அதற்கு முன்னதாக மக்களினுடைய விருப்பத்தை ஏற்று பாஜகவை ஆட்சியிலிருந்து நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா கூட்டணி கட்சிகளானது மேற்கொள்ளும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் உரிய நடவடிக்கைகள் என்பது பாஜகவை ஆட்சியிலிருந்து நீக்குவதற்காக எடுத்துக் கொள்ளப்படும், மக்கள் அவர்களை விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே போலதான் அனைத்து கட்சிகளும் இந்த ஒரு கருத்திற்கு ஒன்றிணைந்துள்ளதாகவும் தற்பொழுது அதற்கு அடுத்த கட்ட நகர்வுகள் கொடுத்து விரைவில் அறிவிப்புகள் வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு என்பது முற்றிலுமாக பாஜகவிற்கு எதிராக வாக்களித்துள்ளது. அது மிகப்பெரிய இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று திமுக தலைவர் திருமாவளவனும் தற்பொழுது தெரிவித்துள்ளார். இந்த தொடர்ச்சியான ஒரு போராட்ட மனநிலையை இந்தியா கூட்டணியானது கொண்டுள்ளது. நிச்சயமாக இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும், அதில் உறுதுணையாக உள்ளோம் என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் இன்றைய கூட்டத்தை பொறுத்த அளவில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து தான் முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டது. எதிர்க்கட்சியில் அமர்வதா இல்லையா என்ற கேள்விக்கு இன்று அவர்கள் எந்த ஒரு முடிவையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அதாவது எதிர்க்கட்சியில் அமர்வது குறித்து பின்னர் யோசிக்கலாம். முதற்கட்டமாக பாஜக தலைமையிலான ஆட்சி அமையக்கூடாது என்பதில் இந்தியா கூட்டணியானது திட்டவட்டமாக இருப்பதாகத்தான் தற்போது கூட்டணி கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்ன நடவடிக்கைகளை காங்கிரஸ் மற்றும் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ள உள்ளது என்ற ஒரு அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி சுசித்ரா.